எல்லாருக்குமே திறமை இருக்கு. ஆனா அந்த திறமையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல தான் பல பேருக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்கு. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா நாமளும் ஒரு சாதனையாளர் தான். இவங்க தான் எலிசபெத் பாண்ட். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வித்தியாசமான வினோதமான உருவங்களை உருவாக்குறதுல இவங்களுக்கு தனி ஆர்வம். வாழ்க்கையில இவங்க பல விஷயங்களை செஞ்சாலும் இந்த உலகமே நம்மள திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இவங்களோட மனசுல இவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது அப்படியே இவங்க உருவங்களா மாத்துவாங்க. உலகத்தோட மிகப்பெரிய ஊசியை இவங்க உருவாக்கி இருக்காங்க. 4.42 மீட்டர்கள்ல இது ரொம்ப பெருசா இருக்குது. வுட்ஷாயர் UK யுனைடெட் கிங்டமோட வில்ஷாயர் சிப்பிங்ஹாமை சேர்ந்தவங்க தான் எலிசபெத் பாண்ட். இவங்க தான் இந்த மிகப்பெரிய ஊசியை தயார் பண்ணி ஊசியில கூட உலக சாதனை பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க தான் உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இவங்க எப்படி தைக்கணும் அப்படிங்கறத இவங்களோட அம்மா கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டாங்க. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. உங்களோட அம்மா கிட்ட இருந்து தான் நீங்க தைக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் உங்களோட அம்மா இவ்வளவு பெரிய ஊசியை வச்சா தச்சாங்க. இந்த ஊசியை வச்சு தச்சா ஒரு ஊரே மூடலாம் போல இருக்கே. அவ்வளோ பெரிய துணி கிடைக்கும். பாத்தீங்களா துணியோட சைஸை? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு துணியை தைக்கணுமா நான் யோசிக்கிறீங்க? ஏன்னா அப்பதானே கின்னஸ் சாதனை கொடுப்பாங்க. இந்த அக்கா ஒரு நாய் பேரை வளர்க்குறாங்க. பட் இருக்கிற ஏரியா செம்மையா இருக்குதுல்ல. இதை பார்த்து பல பேர் வந்து இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, என்னக்கா ஊசி இவ்வளோ பெருசா இருக்குதே அப்படின்னு. அதுக்கு இவங்க பொறுமையா பதில் சொல்லுவாங்க. சில பேர் பயங்கரமா கலாய்ப்பாங்க. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் கலாய்ச்சி விட்டுருவேன். அக்கா, இவ்வளோ பெரிய ஊசியை கண்டுபிடிச்சு பின்னலையே பின்னி எடுத்துட்டீங்க, வாழ்த்துக்க.